ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 20 ஆகுது. மிட் நைட் நம்ம 11 to மார்னிங் வந்து 4 to 4 இல்லைனா 3 o'clock வரையும் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க காய்ஸ். நான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். ப்ரோ 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 யாருமே இல்லை கைஸ் கடையில். சரி கைஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டார் அவர். கைஸ் யாருக்கு பர்த்டே போல் கைஸ். பர்த்டே கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். கேக்கு தான் ஆர்டர் வந்தது. டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 63 வந்திருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் போடுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ப்ரோ 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 ஆர்டர் ப்ரோ ரெடி. ஆர்டர் ரெடி ப்ரோ. ரெடியா? ரெடி தான். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமர் இல்லை ப்ரோ. 4532. 5362 வரலாம். ஓகே கைஸ், செகண்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனுக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் செகண்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. நம்மளுக்கு செகண்ட் ஆர்டருக்கு வந்து 52.14 நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க ஜிக்ஸ்லாம் எப்படி புக் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஜிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி 20 வந்து 12 மணியோட க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 21 இந்த புக்கிங் ஓப்பனில் போயிட்டு நம்ம வந்து லேட் நைட்டில் போகணும். எல்லாமே வரும் இதில். டின்னரு நம்ம இப்போ நம்ம வந்து லேட் நைட்டில் தான் ஓட்ட போகிறோம். லேட் நைட்டில் போயிட்டு 12 to 1 ஜிக்கு கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்துடும். 12 to 1 வரையும் புக் ஆக போகுதுன்னு சொல்லி அது நீங்கள் போய்ட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து புக் ஆகிடும். இதுமாதிரி ஜிக்கு புக் பண்ணுறது கைஸ். நான் இன்னொரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தார் ப்ரோ. அடுத்த ஆர்டர் இது பேட்ச் ஆர்டர் தான். இன்னொரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தார் நம்மக்கிட்ட, ப்ரோ நீங்கள் கொஞ்சம் டேக் பண்ண முடியுமா ப்ரோ? அந்த நம்ம எடுக்கிற எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோம் டேக் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ப்ரோ அது கொஞ்சம் எனக்கு இப்போதைக்கு அந்த தெரியாது ப்ரோ, எனக்கு எப்படி டேக் பண்ணணும்னு சொல்லி. நான் கற்றுக்குறேன் வர வீடியோவில். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மென்ஷன் சொல்லிடுறேன். நான் இந்த ஆர்டருக்கு இவ்வளோ எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து நான் வாயாலே இப்போதைக்கு சொல்கிறேன். போக வந்து நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. உங்களுக்கு இன்னொரு வியூஸ் வந்து கேட்டார் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பாலவாக்கமும் அடையாரம் தான் என்னோடய ஜோனு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மார்னிங்லேருந்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு 11 o'clock வந்து நைட் 11 o'clock வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஜோனுக்குள்ளே வந்து கொண்டு போவாங்க. ஜோனுக்குள்ளேயே உங்களை வச்சுருப்பாங்க. வெளியே போனாலும் உங்களுக்கு ஜோனுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுமாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மிட் நைட்டில் ஒரு லெவல் தாண்டினோடனே நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களை வந்து எங்கே வேணால் கூப்பிட்டு போவாங்க. சொல்லவே முடியாது. இந்த ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இருப்போமா அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்கே வேணால் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா நைட்டில் ஜோனே கிடையாது. எங்கே வேணால் போவோம், எப்படி வேணால் கொடுப்போம். அப்படி நம்மளுக்கு வந்து நம்ம முடிவு பண்ணது கிடையாது, அவங்க முடிவு பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு வியூவர்ஸ் வந்து கேட்டார் ப்ரோ நீங்கள் வந்து பேட்ச் ஆர்டர் வந்தால் எப்படி ப்ரோ நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க, அதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ப்ரோ இப்போ வந்து பேட்ச் ஆர்டர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் நான் பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 1 by 1 ஸ்டெப் பை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்துக்கங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் மெசேஜ் பண்ணேன், இருந்தாலும் வந்து இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ல. பேட்ச் ஆர்டர் வந்தால் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி. இது சிம்பிள் தான் ப்ரோ. ஒரு ஆர்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுப்பாங்க மென்ஷன் பண்ணி. இப்போ வந்து பேட்ச் ஆர்டர் வந்தால் நம்ம சேம் அதே கான்செப்ட் தான். அந்த ஐடி நம்பர் வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகிடும். இப்போ பேட்ச் ஆர்டர்னால் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஐடி நம்பர் வரும். 2 ஐடி நம்பர் வர சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப் 1 ட்ராப் 2ன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கீழே வந்து அந்த ஐடி நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா
மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியா வந்து நம்ம கொடுத்துட்டு அதுமாதிரி பண்ணுறோம். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ வந்து நான் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன்கிட்ட போகிறேன். வீடியோ நான் பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் கைஸ் செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டோம் கைஸ். பேட்ச் ஆர்டரில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு கைஸ். இந்த இப்போது சொல்லுங்கள் கைஸ், இன்னொரு பேட்ச் ஆர்டர் போட்டால் அதில் சொல்கிறேன் கைஸ் எப்படி பேட்ச் ஆர்டர் டெலிவரி பண்ணாதுன்னு சொல்லி. நானும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. மிஸ்டேக் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, கன்ஃபார்மாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போட்டால் வந்து கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி கைஸ், நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்ம வந்து இப்போ பேட்ச் ஆர்டர் எடுத்தால் எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பேன் இந்த ஆர்டரில். இப்போ நம்மளுக்கு இப்போ பேட்ச் ஆர்டர் தான் போட்டாங்க. பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு கிட்ட போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு ஒரு ஆர்டரு. சரி ஓகே விடுவோம் கைஸ். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேட்ச் ஆர்டர் கன்ஃபார்மாக போடுவாங்க. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் உங்களுக்கே தெரியும் இப்போ ரேப்பிடோவும் போட்டோவும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம வீடியோ போடுற மாதிரி இருந்தது. ஆப்லாம் வந்து லாகின் பண்ணி வச்சுட்டோம். போட்டோம் லாகின் பண்ணியாச்சு. 200 கட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டி 200 கட்டி அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து ரேப்பிடோவும் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி நம்மளுக்கு ரெடி கண்டிஷனில் இருந்தது. சரி ஓகே, நைட்டில் வந்து இதை போட்டு நம்ம டெலிவரி கண்டென்ட் போட்டு மார்னிங்கே அதை எடுத்து நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். போட்டுற ஸ்விக்கி அந்தமாரி ஆப்லாம் அதையும் ஓட்டி கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி விட்டாங்க அந்த ஆப்பை. அது மாதிரி தான் கைஸ் நம்மளுக்கு வந்து எப்போ நம்மளோட ஜொமேட்டோ இப்போ நம்ம ஓட்டுறோம், நாளைக்கே ஜொமேட்டோ பேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதில் நான் நினச்சேன் சரி நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் கைஸ். இப்போ நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம எப்பயும் பேன் பண்ணாலும் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணால் என்ன வேணால் மாறுது கைஸு. நம்ப முடியல. இன்றைக்கி ஒன்று நடக்குது, நாளைக்கு ஒன்று நடக்குது. அதனால் நம்மளோட சேலஞ்சு ஒன்று பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். நம்ம 100 நாளில் நம்ம 2 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி கைஸ் நம்மளோட சேலஞ்சு. அதான் நம்ம வந்து இப்போ 100 நாள் ஓட்ட போகிறோம். பெட்ரோல் செலவு ப்ளஸ் வந்து வீட்டுக்குன்னு ஒரு 300 எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தனியாக நம்மளோட சேலஞ்சான அமௌண்ட் இப்போ டே 1 எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அதுலேருந்து வீட்டுக்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபியூலுக்கும் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம் கைஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 நாள் வந்து அந்த சேலஞ்சை நம்ம பண்ண போகிறோம். 100 நாளைக்கு 2 லட்சம் எடுக்க போகிறோம். அந்த சேலஞ்ச் வந்து நம்ம வந்து என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். வர கம்மிங் ஒன்று தான் நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். சரி சூழ்நிலை எப்படி வேணால் மாறுது, பேன் பண்ணுறாங்க. அதனால் சரி ஓகே கைஸ். ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்குது கைஸ் நம்மளுக்கு காசுனால. ஏன்னா நம்ம யூடியூப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை கூட விட்டோம். நம்மளுக்கு கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம அந்த காசை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு 2 lakhs சேலஞ்ச் இப்போ பண்ணுறோன்னா இப்போ டே 1 சேலஞ்ச் அப்படி பண்ணிவிட்டு அந்த காசு நம்ம கையில் வச்சுக்க மாட்டோம். அதை தூக்கி நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ணுவோம் கைஸ். நம்ம வந்து சேலஞ்சை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் கைஸ். நம்ம நிறைய என்ன பண்ணுவாங்க, சேலஞ்சு பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டில் காசு வச்சுப்பாங்க, அதை சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சு பண்ணுறோம், அதுலேருந்து ப்ராஃபிட்டும் எடுக்கிறோம். ஆனால் நம்மளோட அந்த காசை வந்து நம்ம கையில் வச்சுக்க மாட்டோம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவோம். அது எதில் க்ரோத் ஆகுதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். வர அமௌண்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவோம். நம்ம ப்ரூஃப் ஒண்டி சொல்லுவோம். டே 1 இவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு சொல்லி டே 1லேருந்து 100 வரையும் நம்மளோட டெய்லி நம்மளோட வீடியோ எண்டில் வந்து நம்மளோட ப்ராஃபிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் கைஸ். சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்மளோட காசு வந்து நம்ம கையில் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து அதே அமௌண்ட்டோட தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 லட்ச ரூபா சேலஞ்சு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 100 நாள் நான் சேலஞ்சில் முடிக்க சொல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் என் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன்னா அந்த அமௌண்ட்டில் தான் இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு டிஜி கோல்டில் எதனா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னையோட கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த கோல்டு நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு நான் என் சேலஞ்சை நான் முடிக்க சொல்ல 3 மாதத்தில் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தான் பெனிஃபிட். அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம காசு வந்து பிரித்து விட போகிறோம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில். அந்த சேலஞ்சை தான் கைஸ் நம்ம பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லணும்னு ஆக்சுவலாக நான் நினச்சேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் மூவ் ஆகட்டும் நம்ம பொறுமையாக சொல்லிக்கிறான்னு. ஆனால் நான் நடக்கிற சூழ்நிலை பாவம் கைஸ். ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்களே கொஞ்சம் பயப்படுறாங்க. ப்ரோ எப்படின்னு தெரில ப்ரோ, நம்ம எப்பயும் டப்புன்னு இதுமாரி பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட இதுவாகும். ஏன்னா நான் ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு
ஃபுட் டெலிவரியை வந்து மோஸ்ட்லி வந்து பேன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரேப்பிடோ போட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு குரூப்பில் இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுங்களாக இருக்காங்க சொல்லி நம்மளை ஆட் பண்ணி விட்ருக்காங்க. அதில் மெசேஜ் அவங்க தினமும் லைவில் போடுறாங்க. எனக்கே வந்து இந்த 2 நாளாக அவங்க அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ப்ரோ என்னோடய கடன் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேன் பண்ணாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதனா ஒரு ஆப்பு, அதேமாதிரி ஒரு ரேப்பிடோ மாரி ஒரு ஆப் எதனா ஒரு ஆல்டர்னேட்டாக விட்டுட்டு கூட பேன் பண்ணலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சடனாக பேன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னால் என்ன பண்ணவே இல்லை, என்னோடய வாழ்வாதாரமே வந்து அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனாக வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட சொல்ல நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தான் பேன் மாரி வந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. பேனுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்சல் ஓட்டுறாங்க தெரியுமா. இப்போ ரேப்பிடோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஆர்டர் எடுப்பாங்க. பார்சல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏன்னா லக்கேஜு அதுமாதிரி எதனா சின்ன போடுவாங்க. அந்த பார்சல் ஆர்டர் வந்து பேனுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்டர் ஃபுல்லாகவே பார்சல் ஆர்டர் தான், போர்ட்டரே ஃபுல் பேனுன்னாங்க. ஆனால் இப்போ ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டலாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும் ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி, அவங்க சும்மாவே உங்களுக்கே தெரியும் எப்படி நிறுத்தி சண்டை போடுவாங்க சொல்லி. இப்போ ஆக்சுவலாக கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க பேனுன்னு. இதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிட்டு நின்னாலே அவங்கள வந்து என்ன பண்ணலாம், அது வர அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ண பாவம் கைஸ் அவங்களே. ஏன்னா இதுமாரி ஆகிடுச்சு. ஒரு ஃபேமிலியிலேருந்து பார்க்க சொல்ல நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதை நம்பி தான் அவங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டாங்க கைஸ் அவங்க இந்த ஆப்பை நம்பியே. சரி இதை நம்ம லைஃப் டைம் இதே பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க. சடனாக இதுமாரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோன்னா அவங்களாலே வந்து தாங்க முடியல கைஸ். அவங்க பாவம் கைஸ். அவங்கள என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்வாதாரமே போயிடுச்சு கைஸ். இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு 3 நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் வந்து. அந்த 3 நாளும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்க. இப்போ அந்த 3 நாளோட அவங்களுக்கு இன்கமும் இல்லை. இதுக்கப்புறம் வர நாள் ஓட்ட போகிறாங்களே இல்லை, ஓட்டுறதும் இல்லை, அதோட இன்கமும் இல்லை. ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க கைஸ் அவங்க. இதுக்கு தான் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுக்கு எதனா பண்ணணும். பாவம் அவங்களுக்கும். நீங்கள் ஆட்டோக்காரனுக்காக நீங்கள் வந்து பேன் பண்ணணுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்காரனுக்காக பேன் பண்ணுறீங்க ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க தானே. அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும்னா இவங்களுக்கும் ஒரு நியாயம் வேணும் கைஸ். இவங்களுக்கு வந்து எதனா ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஆப் வந்து எதனா எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களே அவங்க தான் கைஸ் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே சரிங்க கைஸ், நான் டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். இதை டெலிவரி பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர சொன்னார். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் யாருமே காணோம். கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ ப்ரோ, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ப்ரோ. F1 ஃப்ளாட்டு. வாங்க. கஸ்டமர் வெளியே வராராம். கொஞ்சம் சீக்கிரமாக தான் கொடுத்துட்டு போயிடலாம். பிளாக்கா எனக்கு தெரியல ப்ரோ, மாற்றி வந்துட்டேண்ணா. எனக்கு தெரியல ப்ரோ எந்த பிளாக்குன்னு. சரி ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ. நான் காலிங் பில் அடிக்கல ப்ரோ. அதான் உங்களுக்கு கால் பண்ணால் தான் காலிங் பில் வச்சுருவேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கஸ்டமர் லொக்கேஷன் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காரு. லொக்கேஷன் அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து அவர் மென்ஷனே பண்ணவே இல்லை. நம்ம வந்து கரெக்டாக கொடுத்த லொக்கேஷனில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டோம். பார்த்தா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டாக. அதுக்கப்புறம் கஸ்டமரே வந்து நம்மளை ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டாரு. ஓய்ஸ் இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து 67.95 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து போடுவாங்க பார்க்குறேன் கைஸ். அதான் கைஸ் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட நான் இந்தமாரி வந்து ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ரேப்பிடோவுக்கு வந்து இதுமாரி ஒரு ஆல்டர்னேட் ஆப் கொடுக்கவே இல்லை. அவங்களும் என்ன கைஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. கிலோமீட்டருக்கு இவ்வளோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லிவிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ எதனா சண்டை போடுற மாதிரி கேட்பாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம். இப்போ ரேப்பிடோனா அப்படி கிடையாது, கம்மி அமௌண்ட்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டே நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து ரேப்பிடோ யூஸ் பண்ணியிருந்தாங்க.
ஆமாம் கைஸ், இப்போ நம்ம வந்து விலை உள்ள பொருள்கிட்ட நம்ம போய் வாங்குவோமா, விலை கம்மியில் இருக்கிற பொருள் வாங்குவோமா? காசு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விலை இருக்கிற பொருளை வாங்குவாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, விலை கம்மியான பொருளை தான் வாங்குவாங்க. அதேமாதிரி தான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போக முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கெலாம் யார் கைஸ் ஆட்டோ புக் பண்ணுவான்? ஆட்டோவில் போக முடியாது, கஷ்டமாக இருக்கும். பஸ்ஸுலேயே கொஞ்சம் டிராஃபிக். இப்போ பைக்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஆன் பண்ணுறாங்க. வீட்டு வாசலே வந்து என்னன்னா அவங்க ஏறி அந்த லொக்கேஷன்கிட்ட போயிட்டு இறங்கிட்டு அவங்க பண்ண அவங்க ஒர்க்கில் பார்த்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. இப்போ பஸ் ஸ்டாப் போனால், பஸ் ஸ்டாப்புக்கு போனால், நடந்து போனால், ஒரு எமர்ஜென்சி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் போட்டுறதா கொஞ்சம் ஓரளவு பெஸ்ட்டு தான் கைஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ மதியம் வந்து லஞ்சு வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்லாம் ஸ்கூலுக்கு. இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்க, போட்டுறதில் போட்டு விட்டுறாங்க லஞ்செலாம். எல்லா திங்ஸும் சொல்கிறேன். இப்போ ஒரு சாவி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ஆஃபீஸுக்கு தெரியாமல் மறந்து எடுத்துகிட்டு போயிட்டானா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட போர்ட்டரில் வந்து புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொரியர் போட்டு விடலாம். அப்போ வீட்டாண்ட யாருக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க. அதுவும் ஒரு பெஸ்ட்டாக. இப்போ ஃபுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதியம் லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போர்ட்டரில் போட்டு விட்டோன்னா அவங்க போய் டெலிவரி பண்ணுறாங்க. போர்ட்டரும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டு கைஸ் வந்துச்சு கைஸ் பைக்கில். ஏன்னா இப்போ நம்ம டெம்போவுக்கு போட்டால் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு சின்ன லக்கேஜ் ஒரு போட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னா அவன் ஓரளவு நம்ம கஸ்டமராக ஹாப்பியாக இருப்பான், டெலிவரி பண்ணுறோன்னா ஹாப்பியாக இருப்பான். ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அமௌண்ட்டு தான் நம்ம அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால் அது நல்ல ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது ஓட்டுறவங்களுக்கு. திடீர்னு இதுமாதிரி பண்ணிட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க எல்லாமே. இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட மெசேஜ் போயினே தான் இருக்குது, மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 12:02 ஆகிடுச்சு. இப்போ கூட அந்த மெசேஜ் பண்ணி புலம்பினே தான் இருக்காங்கன்னா, ப்ரோ இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லையே கவர்மெண்ட்டு, எதனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாமே, அஃபிஷியலாக எதனா விட்டால் கூட நம்ம எதனா ட்ரை பண்ணுவோம், பைக் டேக்ஸி வண்டி பிக்கப் பண்ண சொல்லலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட்டு சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறது கைஸ், நம்ம ஏழையாக இருக்கிறவன் வந்து ஏழையாக தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவன் எதனா சொன்னால் கூட எடுத்துக்க கூட மாட்டுறாங்க. இதே நம்ம பணக்காரன் வந்து எதனா ஒரு ரூல்ஸ் போட்டான்னா ஓகேன்னு சொல்லி பண்ணுறாங்க. எல்லாமே அப்படி தான் கைஸ் போகுது லைஃப்பில். அதனால் நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது, எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை கைஸ். நம்மளுக்கு இருக்க சொல்ல நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காசை சேர்த்துடணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் சம்பாதிக்க சொல்லி சேர்த்து வச்சுருங்க கைஸ். நீங்கள் சேர்த்து சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை ஒரு 50% சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதுலேருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதான் கைஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் அப்புறம் வருங்க அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயசு இருக்கே, சம்பாரிச்சிக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு இது மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் கம்பெனியில். டப்புன்னு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில். டப்புன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க மணி ஏர்ன் பண்ணிட்டாங்க, டப்புன்னு கம்பெனி சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா சரி நீங்களும் போங்க அவங்ககிட்ட வேலைக்கு, நான் ரெஃபர் பண்ண சொல்லி அவங்களும் போனாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இங்கே பெருங்குடி கிட்டே ஒர்க் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கிட்ட. அவங்க கம்பெனி சேல் வந்து பண்ணதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவடி கிட்டே பண்ணிட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம கேபில் போவோம் கைஸ். இங்கேருந்து இப்போ நான் காலையிலேயே இங்கே வந்து ஒரு 6 o'clock வந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு 8:30 கம்பெனி வந்து ஓப்பனு ஆஃபீஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6 o'clock வரணும். 6 o'clock வந்துட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணோம் கைஸ் 1.5 hours இங்கேருந்து ஆவடிக்கிட்ட ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு 5 o'clock கிட்ட கம்பெனி முடியும். 5 o'clockலேருந்து இங்கே ஒரு 7 டிராஃபிக் உங்களுக்கே தெரியும், நம்ம தாம்பரம் ரோட்டு வழியாக தான் வரும். அங்கேருந்து வரதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 8 o'clock ஆகிடும். வீட்டில் வந்து படுப்போம், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாப்பிட்டு படுப்போம், படுத்தா மறுபடியும் ஒரு 5 மணி ஆகிடும். கண்ணை முழிச்சு பார்த்தா விடிகாலையில் 5 மணி ஆகும். மறுபடியும் கிளம்பி ஓடுவோம், சாப்பிடுவோம், படுப்போம், கிளம்பி ஓடுவோம். அதேமாரி ரொட்டீன் வந்து போயிட்டே இருந்தது கைஸ். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை கைஸ். அடுத்த பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். இதில் உங்களுக்கு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அந்த ரொட்டீன் நம்மளுக்கு போயின்னு இருக்க சொல்ல நம்மளுக்கு என்னடா இது ஒரு எந்திர மாரி இருக்க லைஃப். நம்மளுக்கு எதனா ஒன்று அச்சீவ் பண்ண சொல்ல நம்ம இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணோம், மீடியாவிலேருந்து எதனா ஒன்று அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் கைஸ் எனக்கே நடந்துருக்கு. டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கம்பெனியை. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இது பண்ணணும். என்னை பொறுத்த வரையும் காசை சேர்த்துனா கைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா
முடிவில் வந்து பார்த்திங்கன்னா காசு தான் தேவை. இதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு இன்விடேஷன் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மணி தான் கைஸ் நம்மளுக்கு வந்து முடிவு பண்ணோம். காசுலாம் எதுவுமே பண்ண முடியாது கைஸ் ஃப்யூச்சர்லலாம். நம்மளே எவ்வளோ காசு இல்லாமல் எவ்வளோ எங்கள் ஃபேமிலியிலே எவ்வளோ நாங்கள் அசிங்கப்பட்டிருக்கோன்னு எனக்கு தான் கைஸ் தெரியும். ஒரு நாள் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்களே நம்ப மாட்டீங்கன்னா ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம் கைஸ், நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். காசுக்கு, சாப்பாடுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் கைஸ். ரொம்ப நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அதான் கைஸ் சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிரந்தரம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ பெரிய கம்பெனி இது, நம்ம லைஃபே செட்டில், இது இங்கேயே இருந்தலான்னு ஒண்டி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த கம்பெனி அவன் எப்போனோ சேல் பண்ணுறான், டைப் பண்ணி விட்டு போயிடுவான். ஏன்னா அடுத்த வாரம் வந்து உங்களை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாரு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, செகண்டு பண்ணுறதுக்கு வேறு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுங்க கைஸ். நீங்கள் சும்மா கடமைக்குன்னு வந்து எடுத்துகிட்டு நம்ம லைஃப் கடைசியில் வந்து எங்கள் கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த 16 வருஷங்கிட்ட அங்கே ஒர்க் பண்ணாப்பில் அந்த கம்பெனியில். அவருக்கு இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 37 வயசாகிடுச்சு. அவர் வந்து இப்போ வெளியே போக சொல்ல எங்கேயுமே வந்து எடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் எடுத்தாங்க, ரெஸ்பெக்டாக கொடுக்கவே இல்லை அவருக்கு. இப்போ ஃபீல் பண்ணுறாரு, நம்ம ஒரே கம்பெனிலே இருந்துட்டோமே ஸ்டாண்டர்டாக, அப்போயே கம்பெனியை நம்ம வந்து மாறி இருக்கலாமே அவரும் இப்போ ஃபீல் பண்ணுறாரு. அதனால் தான் நம்ம லைஃப்பில் வந்து அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் பண்ணாதடா, நான் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு கேளுங்க கைஸ். நானும் வந்து சின்ன விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். இப்போ வந்து நம்மளை கூட இருக்கிறவங்க லைஃப்லேயே இதுமாரி வந்து நடக்க சொல்ல நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருது. நம்ம லைஃப்னா இதான், இப்படி தான் நடக்கும் போல், நம்ம தான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு தெரிய வர சொல்ல நம்ம வந்து லைஃப்பையே கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம், நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள்கிட்டயே நான் சொல்கிறேன், முன்னாடியே லைஃப்பை தயவு செஞ்சு திங்க் பண்ணி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க கைஸ். ஏன்னா விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. காசு இருக்கிறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. காசு இருக்கிறவங்களுக்கு, காசு இல்லாதவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். காசு இல்லாத ஆளுங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில். நம்ம புலம்பின்னு தான் இருப்போம், நம்ம அப்பா அம்மா காசு சேர்த்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி. அந்த புலம்பத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் நவுத்தணும் கைஸ். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், எல்லாராலையும் எது வேணால் அச்சீவ் பண்ண முடியும் கைஸ்ண்ணா. அதான் நம்ம வந்து கைஸ் ஃபஸ்ட் லொக்கேஷன் பேசினே கொஞ்சம் தள்ளி வந்துட்டுருக்கேன் கைஸ். அதான் கைஸ், நம்ம கையில் நான் எதுவுமே இல்லை கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறதுல நம்ம லைஃபே மாறும். அதனால தான் சொல்கிறேன், லைஃப்பில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கணும்னு யோசிக்காதீங்க, அடுத்தடுத்து நவுந்து போயிட்டே இருங்க. ஏன்னா லைஃப்பில் இப்போ நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் இப்போயே திங்க் பண்ணுங்கள். யோசிச்சு வச்சுருப்பீங்க, இது பண்ணணும் அது பண்ணணுன்னு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பண்ணுங்கள். சரி அப்புறம் பண்ணுவோன்னு சொல்லி வண்டி போடாதீங்க கைஸ். ஏன்னா தள்ளி போட்டாலே லைஃப்பில் எதுவுமே பண்ணவே முடியாது. நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து நொடி இது மாரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் 2026 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2 மாதம் கிட்ட முடிய போகுது. கைஸ் தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆர்டரில் ஒரு ஆர்டர் டெய்லி கேன்சல் ஆகிடுச்சு கைஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ரோ 7348 பிக்கப் பண்ணிட்டோம். ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போயும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு பேட்ச் ஆர்டரில். ஏன்னு தெரியல, ஏன்னா கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வேறு ஒரு ரைடருக்கு டைவர்ட் பண்ணிட்டு விட்ருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லணுன்னு நினைக்க சொல்ல தான் கைஸ் இப்படி ஆகுது. சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்க சொல்ல தான் கேன்சல் ஆகிடுது. சரி பார்க்கலாம், இங்கே தானே போடுவாங்க. ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி போடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அதுமாதிரி தான் கைஸ். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து போயிட்டே இருந்தேன். இங்கேருந்து ஒரு 3 மந்த்து போனேன். அதுக்கப்புறம் வந்து செட் ஆகலை, ட்ராவல் சுத்தமாக செட் ஆகலை. சரி திங்க் பண்ணினேன் இருந்தேன். வீட்லேயும் சொன்னேன்,
ஒரு மாதிரி பேக் பெயின் வர மாதிரி ஆகிடுச்சு ட்ராவல் பண்ண சொல்ல. காரில் அப்படியே போயிட்டு வரேன். நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போனதே கிடையாது. ட்ராவல் அதிகபட்சம் போனது வந்து பார்த்திங்கன்னா, நான் அதிகபட்சம் ட்ராவல் போனது வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் வரையும் போயிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் எங்கேயுமே போனது இல்லை கைஸ் என் லைஃப்பில் இது வரையும். அதுமாரி கேட்டேன், அவங்க ஓகேடா உன்னால் முடியல ஸ்டாப் ஆகிட்டேன் சொன்னாங்க. ஸ்டாப் ஆகிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போனதில் வேறு ஒரு ஒர்க் போனேன். 3 month கிட்டே போனேன். தீபாவளி வரையும் போனேன். அப்போ வரையும் ஸ்ட்ரைக் ஆகினே இருந்தது தினமும். என்னடா நம்ம வந்து சொல்லுவேன், நான் முன்னாடியே சொல்லுவேன் இதுமாரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், இதுமாரி எதனா பண்ணி நம்ம எதனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சிரிப்பாங்க. அப்போயே நம்மளுக்கு தோணும், சரி ஓகே நம்ம இதெல்லாம் தேவையே இல்லை, செட் ஆகாது போல் நம்மளுக்கு இது, சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே ஒர்க்கு போனேன். டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகினே இருக்கும் கைஸ். இங்கே நைட் ஷிஃப்ட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண இருப்பேன். நைட் ஷிஃப்ட்டில் சடனாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணவே தோணாது. மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம ட்ரீம்னு ஒன்று இருக்கே, அது எப்போ நம்ம நோக்கி போக போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் சொல்லிட்டேன் வீட்டில், இல்லைம்மா எனக்கு வேலை வந்து செட் ஆகலை, எனக்கு ஒரு 1 year கொடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து ட்ரை பண்ணேன். யூடியூப்னா வீட்டில் தெரியாது அவ்வளோ. ஏன்ப்பா இதெல்லாம் தேவையில்லப்பா, வயசு வந்து பார்த்திங்கன்னா 26 வயசு இப்போ தான் வயசு ஆயிடுச்சு. நான் 2000 பிறந்தேன். எனக்கு 26 வயசு ஆகுது. வீட்டில் ஏன் சொல்கிறாங்க, 26 வயசு ஆகிடுச்சு, இன்னொரு விஷயத்தில் கல்யாணம் பண்ணணும், உனக்கு பொண்ணு பார்க்கணும், உனக்கு ஒர்க்குன்னு ஒன்று வேணும், அவங்ககிட்ட நான் எப்படி போய் பேசுவேன், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து என்ன வந்து நினைப்பாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இனிமேல் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டினா எப்படி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க போட்டு புலம்பினே இருப்பாங்க தினமும். அம்மா இல்லைம்மா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா, எனக்குன்னு ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குமா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் டைம் கொடுங்கம்மா, அப்படி எனக்கு வந்து என் ட்ரீம் நோக்கி நான் போகிறேன். அப்படி அந்த வேலைக்கு ஆகலைன்னா நான் வந்து ஓகே, வேலைலாம் எப்போவுமே இருக்கும். இப்போ நாளைக்கு நம்ம ஒரு வேலை தானாலும் அட்லீஸ்ட் ஒரு வேலைன்னு ஒன்று கிடச்சிரும். அதுமாதிரி கிடச்சிருமா, நான் அப்போ வேலைக்கு ஆகலாம், நான் வேலைக்கே போயிடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் யோசித்தாங்க, நான் பையன் தப்புன்னு இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரி பையன் ஒரு வேலையை விட்டுட்டான், வீட்டில் இருக்கேன்னு சொல்லி சும்மா அடுத்தது ஒன்று ட்ரை பண்ண தானே போகிறேன்னு சொல்கிறான்னு சொல்லி அவங்களுக்கும் யோசிச்சு பார்த்துருக்காங்க போல். சரி ஓகே நீ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம ஒரு கேமரா வாங்கினோம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். நம்ம ஒரு ரெடியாக இன்னொன்று கைஸ் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 40 வந்துட்டாங்க கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40. ரொம்ப பெரிய விஷயம் தான் கைஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். இது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை நம்பி நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். அது கன்ஃபார்மாக நான் உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போட்டுட்டு இருப்பேன் இது வரையும். இப்போ கூட எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து டேக் பண்ண சொன்னார், ப்ரோ எவ்வளோ ஆர்டர்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோட டெலிவரி பண்ண முடிச்ச சொல்ல ப்ராஃபிட் வந்து எனக்கு ஆட் பண்ணுங்கள் ப்ரோ அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ப்ரோ எனக்கு அந்தளவு எடிட்டிங் அவ்வளோவா தெரியாது ப்ரோ. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபுட்டேஜ் அதிகமாக வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 70 நிமிஷம் கிட்டே வந்துடுது. 1 ஹவருக்கு மேலே தாண்டி வந்துடுது. அந்த 1 ஹவரில் நம்ம கட் பண்ணி ஒரு 20-30 நிமிஷம் போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் கிட்டே ஆகிடுது கைஸ். 3-4 ஹவர் கிட்டே கூட ஆகிடுது. அது நம்மளுக்கு அந்தளவு இன்னும் நாலேஜ் அதில் வரவே இல்லை, அந்த எடிட்டிங் அந்த இதுவில். இப்போ இதில் வேறு பண்ண ஆட் பண்ணிடலாம் ஓகே, அது யூடியூப் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இது டைமிங் ரொம்ப ஆகும். இப்போ நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ஆர்டராச்சும் பார்க்குறோம். அந்த 15 நம்ம பின் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் இப்போதைக்கு மன்னிச்சிடுங்க அதில் டைப் பண்ணாத பர்சன், ரொம்ப சாரி. நான் வந்து ஆனால் கன்ஃபார்மாக அப்கமிங் வீடியோவில் இதெல்லாம் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து முடிக்க சொல்ல வாயாலே சொல்லிடுறேன். இப்போ இந்த ஆர்டர் முடிக்க சொல்லி இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நான் இதுவரை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன், கொஞ்ச நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னை வந்து மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடிட்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம 3rd ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் கிட்ட போயிட்டோம். டெலிவரி பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 5வது ஆர்டர் கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான், கேக்கு. அதில் 5 ஆர்டர் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், 5வது ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு கேக் ஒன்று பிக்கப் பண்ணோம். அது டெலிவரி லொக்கேஷனுக்கு என்ன போய்ட்டு கஸ்டமர்கிட்ட போகிறேன்.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில எனக்கு முன்னாடியே ரெஸ்டாரண்ட்டுக்கு. அவங்க திடீர்னு சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு வந்து இதில் வந்து நேம் ஒன்று ஆட் பண்ணோம் ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ நான் கால் பண்ண அவங்க எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ நான் கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். நீங்கள் போய்ட்டு மறுபடியும் கொஞ்சம் போயிட்டு கேக்கை திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டை போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுங்க ப்ரோ, அவங்க வந்து உங்களுக்கு மறுபடியும் நேம் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டார் ப்ரோ. டப்புன்னு சொல்லிட்டார் அவர். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு இது எடுத்துக்கிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். டென்ஷன் ஆகுது கைஸ், வெறுப்பாகுது. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து இப்போ மறுபடியும் கொடுத்து அங்கே வெயிட் பண்ணி தெரியல இன்றைக்கி ஓட்டுவோனான்னு தெரியல, கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது கைஸ். சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். நான் கஸ்டமரை கால் பண்ணியிருக்கோம். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை கால் எடுக்க மாட்டாங்க. நல்லா தெரியல கைஸ், எனக்கு டைமே சரியில்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்போ மறுபடியும் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அதே ஆர்டர் திருப்பிட்டு அங்கே போய் நம்ம 7 பேர் எழுதிட்டு வரேன். ஓட்டவே தோண மாட்டேது கைஸ் இன்றைக்கி. இப்போ எனக்கு சரி இந்த ஆர்டரோட நான் ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன், நாளைக்கு போட்டிக்கலாமா அப்படின்னு. கால் பண்ணால் கஸ்டமர் எடுக்க மாட்டாங்க. யார் மாதிரி முடிச்சுனே தெரில. இது மாதிரி தான் கைஸ் ஆகும் டெலிவரி ஒர்க்கில். திடீர்னு ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் அப்படியே உட்கார வச்சுருவாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு கைஸ். நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த ஆட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலான்னுக்கிறேன் கைஸ். நான் நாளைக்கு ஆரம்பிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா இந்த மைண்ட் செட்டோட ஓட்ட முடியாது. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, விருப்பாவது கைஸ். எத்தனை வாட்டி 3 வாட்டி கால் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. சரி நல்லா தாட்டி கால் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் எனக்கு இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கே கேக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கேக்கு தான், அங்கேயே வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனேன். ஆர்டர் வந்து ஹலோ ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. இப்போ லொக்கேஷனுக்கு ப்ரோ கேட்டாண்டா தான் ப்ரோ இருக்கேன். எந்த கேட்டு சொல்கிறீங்க நீங்கள் போட்ட லொக்கேஷன்? அந்த எண்டு உள்ள திரும்பி கேட் ஒன்று எங்கே இருக்கா? முன்னாடி இருக்கா? ஏன்னா இது நீங்கள் இங்கே தான் போட்டு வச்சுருந்தீங்க லொக்கேஷனு. சரி வரேன் இருங்க. சரி ஓகே ப்ரோ வரேன் ப்ரோ. கைஸ் அதில் போட்டிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, லொக்கேஷனை பின் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நார்மல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, கேட் ஒன்று கொஞ்சம் வாங்க அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாமா கைஸ் நம்ம பார்த்துன்னு இருப்பாங்க. நார்மல் மெசேஜெல்லாம் பின் பண்ணிக்கிற லொக்கேஷனுக்கு தான் நம்ம வர முடியும். ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். இதான் கைஸ் என்னோட லாஸ்ட் ஆர்டர், இதை கொடுத்துட்டு அவ்வளோதான். நாளைக்கு வரேன். இதுக்கப்புறம் டெய்லி விளாக் பண்ணுறேன் கைஸ். நான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஏர்ன் பண்ணி நல்லா போடுறேன். இன்றைக்கி 2 ஹவர் ஏர்னிங்ஸ் சொல்லி போடுறேன். 11 to 1 2 ஹவர் ஏர்னிங்ஸ் போடுறேன் கைஸ். வெரி பேட் கைஸ் டுடே. இதுமாரி எனக்கு நடந்ததே இல்லை கைஸ். இதுமாரி ஒரு வாட்டி கூட சுத்தமாக நடந்ததே கிடையாது எனக்கு. இவ்வளோ நாள் ஆர்டர் ஓட்டியிருக்கேன், இந்தமாரிலாம் எனக்கு ப்ரெஷர் ஆனதே, டென்ஷன் ஆனதே கிடையாது. இது மாதிரிலாம் யாரும் எனக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இது மாதிரி ஆகுது. அப்புறம் அது எல்லாமே லேர்னிங்ஸ் தான், எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் நினைக்கலாம் ஓட்டுங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா நம்ம இப்படி பண்ணுறேன், இப்படியாக பண்ணி கஸ்டமர் மறுபடியும் போய் அமுச்சு விட்டு அந்த நிற்கிறாரு கைஸ். ப்ரோ ஏன் ப்ரோ வேணாம் விடுங்க ப்ரோ. பரவாயில்ல விடுங்க. ஏன்னாச்சு எனக்கு தெரியல, நான் வண்டி ஓட்டின்னு இருந்தேன்னா எனக்கு வந்து ஃபோன் வரது தெரில எனக்கு. அப்புறம் ஆள் தான் ப்ரோ கீச்சுருவாங்க, ஏன்னா எல்லாரும் அமௌண்ட் போட்டுருக்காங்களா. கேள்வி மேலே கேள்வி கிட்ட அப்புறம் இது பண்ணுறானுங்க. நாலேருந்து ஜொமேட்டோவில் சுத்தமாக காட்டல எனக்கு. எப்போவுமே அங்கே தான் ஆர்டர் போடுறது, அந்த கடையில் தான் நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை.
அவங்க ஃபோன் பண்ணால் அசால்ட்டாக சொல்கிறாங்க. சரி ஒரு நம்பர் தான் பார்த்தா இன்னொரு நம்பரும் இருக்குது அதில். சரி எனக்கு தெரியல. எனக்கு நான் இப்படி வந்துன்னு அந்த ஸ்பீடாக வந்தாலும் எனக்கு சைலண்டில் இருந்தது ப்ரோ ஃபோனு. சுடும் ப்ரோ, சாரி ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இல்லை அவ்வளோதான். கேஷ் டெலிவரி பண்ணிட்டோம். கஸ்டமர் இப்போ சிரிக்கிறாரு, ஆனால் அப்போது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் பேசினார். என்ன பண்ணது, எல்லாமே லேர்னிங்ஸ் தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் சரி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். 50 rupees கொடுத்தாரு. நான் போயிட்டு மறுபடியும் போயிட்டாங்க நேம் சேஞ்ச் வச்சேன். நேம் வந்து அங்கே போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மறுபடியும் நான் அந்த லொக்கேஷன் போகிறேன். ஏன்னா அங்கே கொடுத்தேன்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்து நம்ம அங்கே கொடுத்தேன். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. எனக்கு இங்கே தான் பண்ண முடியும். எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது பையா. 3வது வாட்டி பையா இது. டென்ஷன் ஆகுது. பையாவே பார்த்துட்டு நம்மளை பார்த்து பாவப்படுறாங்க கைஸ். நம்மளை பார்த்துட்டு என்ன மறுபடியும் வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்தமாரி நிலைமை ஆயிடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான். இதில் வந்து அவர் வந்து அங்கே அந்த ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்டில் இங்கே பாருங்க. மறுபடியும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்து கொடுத்தா தான் இது ஆகுது. ஓகே சார், இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிட்டோம். ஓகே, நடக்கிறது தான். இப்போ பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ எவ்வளோ ரைடருக்கு இதுமாரி ஆகிருக்கும் நினச்சி பாருங்கள். எவ்வளோ ரைடருக்கு ஆகிருக்கும் அப்படின்னா இதுமாரி தான். அப்போ அவங்க எவ்வளோ ப்ரெஷரோடு போயிருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டாண்ட ஒரு டெத் ஒன்று ஆகிடுச்சு கேஸ். நம்ம தூங்க கூட இல்லை சரியா. சரி ஆர்டர் இன்றைக்கி நேற்றே வீடியோ போட்டிருக்க வேண்டியது. நேற்று போடவே இல்லை. நேற்று டெத் ஆகிடுச்சு. இன்றைக்கி அன்றைக்கி தான் எடுத்தாங்க. சரி ஓகே, நேற்றும் போடவே இல்லை. இன்றைக்கி வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஒரு சரி தூக்கம் வர வருது. சரி ஓகே வீடியோ போடுவோம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் லைட்டாக பேசக்கூட முடியாமல் தான் இருந்தது. இன்றைக்கி எப்படி பேசுவோன்னு தெரியாமல் வந்தேன். சரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சி வந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி ஓகே கைஸ், எல்லாம் லேர்னிங் தானே. சரி நான் 2 ஹவர் ஏர்னிங் சொல்கிறேன் கைஸ். இன்றைக்கி 2 ஹவருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்னையோட ஏர்னிங் சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஹவர் ஓட்டியிருக்கோம். 11 to 1 ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 271 ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து 130 ரூபா இன்சென்டிவ் 1 lakh ஆயிருக்கு. இது 2த்தையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இது 2த்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து இப்போ அந்த லாஸ்ட்டுக்கு டெலிவரியால் வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தாரு நம்மளுக்கு டிப்ஸ் மாரி. சரி கொஞ்சம் அங்கே போயிட்டு வந்ததுனால அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 452 ரூபா கைஸ் என்னோடய ப்ராஃபிட்டு. ஸோ ஓகே கைஸ், இன்னையோட நான் வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறேன். இந்தமாரி ஒரு ப்ராஃபிட் எடுத்ததும் கிடையாது. இந்தமாரி எனக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் வருது. அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே, எல்லாம் நடக்குது தானே. எல்லாமே லைஃப்பில் நடக்கும். எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். சரி ஓகே, நான் இதோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். இந்தமாரி வந்து கொஞ்சம் நான் நல்லா போடுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.